ஒரு குழந்தைய நம்ம பார்க்குற விதம் தான் எல்லாமே. படிக்கிறவன் படிக்காதவன் டிசைட் பண்ணுறதுக்கு முதல்ல நீ யாருன்ற கேள்வியை எனக்கு கேட்க தோணுது. ஏன் இங்கே படிக்கிறவனுக்கு மட்டும் அன்பு காட்டுறது, படிக்காதவனை தூக்கி ஓரம் கட்டுறதுன்றது வேஸ்ட்டு. அது செய்யவே கூடாது, தவறு. இங்கே தள்ளி வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கான், ஆனால் கை கொடுக்க என்னை மாதிரி ஒருத்தன் தான் இருக்கு. உண்மையான அன்பு காட்ட பயப்படுறான், உண்மையான பாசம் காட்ட பயப்படுறான், ஒரு பையன்கிட்ட கேஷுவல்னு பேச பயப்படுறான். இதுக்கெல்லாம் எது காரணம்னா அந்த 4 பேர். நாம் சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட குழந்தைங்களோட மனசில் ஆழமாக பதிக்கும். ஒவ்வொருத்தனும் இவ்வளவு திறமையோடு இவ்வளவு சின்ன வயசில் இருக்கானுன்றது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்படி பார்த்தா நாமெல்லாம் என்னத்தை பெருசாக கிழிச்சோன்ற மாதிரிலாம் எனக்கு தோணிருக்கு. மதிப்பெண் பின்னாடி ஓடுறத குறைச்சா மட்டும்தான் இது மாறும். ஏன்னா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபீக். இன்றைக்கி நம்ம முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரையை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் இனியவன் கணேஷ் தான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்ண்ணா. ஒரு மாணவனோட டேலண்ட் எப்படி ஒரு ஆசிரியரில் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க, 50 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு மாணவன் தனித்து தெரிவான், அதை எப்படி ஒரு ஆசிரியர் கண்டுபிடிப்பார்? இந்த 5 விரல் இருக்குது, எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கிளாஸில் ஒரு 25 பேர் இருக்கான்னு சொன்னால் 25 பேர்த்துக்குமே 25 இண்டிவிஜுவலான டேலண்ட் இருக்கும். என் கிளாஸ்லேயே ஒரு பையன் துருன்னு பேசிட்டே இருப்பான். நான் அதை அவன் காரணத்தோடையும் காரியத்தோடையும் கருத்தோடையும் பேசுகிறான்னு நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு அடுத்த பீரியடுக்கு வரக்கூடிய வார்த்தையார் இவன் தொணன்னு பேசுகிறான்னு பார்ப்பாரு. நாம் பார்க்குற விதத்தில் தான் அவன் திறமையால் முன்னேற ஆசைப்படுறானா இல்லை சும்மா தொணன்னு பேசுகிறானான்ற ஒரு எண்ணம் மாறும். ஒரு குழந்தைய நம்ம பார்க்குற விதம் தான் எல்லாமே. நம்ம பார்க்குற விதம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் திறமையை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். இந்த எனக்குலாம் அந்த டீச்சர்ஸ் டேக்கு பர்த்டேக்கெலாம் விஷஸ் கொடுக்குறதுக்காக கொடுப்பானுங்க. நம்ம வீட்டை கூட இவ்வளோ அழகாக கட்ட மாட்டோம். அவன் ஒரு பேப்பர் எடுத்து 4-5 தோரணம் கட்டுவான், அழகாக கட்டுவான். கட்டி அதுக்கு நடுவில் ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி ஒட்டி, அதுக்கு நடுவில் பேர் இனியவன் கணேஷ் ஐயான்னு எழுதி, அதுக்கு மேலே ஒரு அழகாக ஒரு டிசைன் வரைஞ்சி, எனக்கு கணேஷ்ன்றதுனால பிள்ளையார் பொம்மை வரைவானுங்க. அவ்வளவு. கிரீட்டிங் கார்டு இனியவன் கணேஷுக்கு வருமா இல்லை இனியாவுக்கு போகுமா? இல்லை, அது குழந்தைங்க எனக்கு கொடுக்குறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இனியவனுக்கு வந்த மாதிரி தெரியல, இனியாவுக்கு போன மாதிரி இருக்கு. இல்லை, அவன் அவ்வளோ கள்ளக்கபடம் இல்லாமல் இருப்பான். அவன் குழந்தைங்களோட, நான் அப்போ தான் சொன்னது தான், குழந்தைங்களோட மனசு வந்து ரொம்பவே மென்மையானது. அவ்வளவு அழகான பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுக்குறாங்க. என் கையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 பொக்கிஷம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 150 பொக்கிஷமே வெவ்வேறு திறமை கொண்ட பொக்கிஷம். நான் அதை ரொம்ப அழகாக செதுக்கி ஒரு சிலையாக மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வகுப்பில் நிறைய பேச்சாளர்கள் உருவாயிட்டான். எனக்கு தெரிஞ்சு என் வகுப்பில் நிறைய ஓவியர்கள் உருவாகியிருக்கான், நிறைய டான்சர்ஸ் இருக்கானுங்க. எனக்கு வந்து அவங்கள பார்க்க ஒரு ஆச்சரியம் தான் உண்மையிலேயே. ஒவ்வொருத்தனும் இவ்வளவு திறமையோடு இவ்வளவு சின்ன வயசில் இருக்கானுன்றது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்படி பார்த்தா நாமெல்லாம் என்னத்தை பெருசாக கிழிச்சோன்ற மாதிரிலாம் எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு சாதனைகளா அப்படின்ற ஒரு ஆர்ப்பரிப்பை எனக்கு கொடுக்குறான். ஒவ்வொருத்தனுக்கும் கண்டிப்பாக ஒரு திறமை இருக்குது. நம்ம பார்க்குற விதத்தில் தான் அவன் வெளியே கொண்டு வர முடியுமா, இல்லை அப்படியே அவனை மூடி மறைக்க முடியுமான்றது இருக்குது. நம்ம பார்க்குற விதம் அதை மட்டும் மாற்றினா பரவாயில்ல. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மொதல் 2 பெஞ்சு நல்லா படிக்கிற பசங்க, கடைசி 2 பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சு, இது அப்படியே வாழையாக தொடர்ந்துட்டு இருக்கேன். நானும் கடைசி பெஞ்சு தான். நானும் கடைசி பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சு. இதை எதாவது மாற்றி அமைக்க முடியுமா? ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பெஞ்சு தான் நல்லா படிக்கிறவங்க, கடைசி 2 பெஞ்சு ஆவரேஜ் தான். ஆனால் கடைசியில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கைக்கு எது தேவையோ மேலோங்கி வரான், அடுத்தடுத்து ஆராயிறான். ஃபஸ்ட்டு பெஞ்சு எப்போவுமே வந்து ஒரு இடத்துக்கு போகணும், மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும். இதில் ஏதாவது ஒரு மாற்றம்? மதிப்பெண் பின்னாடி ஓடுறத குறைச்சா மட்டும்தான் இது மாறும். ஏன்னா இங்கே மதிப்பெண் பின்னாடி ஓடுற கல்வி முறை நிறையா இருக்கலாம், ஆனால் மதிப்புமிக்க கல்வியை கொடுக்கக்கூடிய முறை இருக்குதான்ற கேள்வியுமே இதுக்குள்ளே வரும். இந்த லாஸ்ட் பெஞ்சு, ஃபஸ்ட்டு பெஞ்சு, இடையில இருக்கிற பெஞ்சு, இவன் படிக்கிறவன் படிக்காதவன், இவன் அழகாக எழுதுவான், இவன் அழகாக எழுத மாட்டான், இவனுக்கு திறமை இருக்குது, இவனுக்கு திறமை இல்லை, இது எல்லாமே உடைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது தேவையே கிடையாது. ஏன்னா இங்கே படிக்காதவன் சாதிச்சிருக்கான். கண்டிப்பாக. படித்தவன் அதே இடத்துல அதுக்கு தேவையான சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே கிடப்பான். இங்கே படித்தவனுக்கு அனுபவ அறிவு ரொம்ப ரொம்ப குறைவு, படிக்காதவனுக்கு அனுபவ அறிவு ரொம்ப ரொம்ப அதிகம். படிக்காதவன் எங்கே முன்னேறுவான்னு கேட்டால் அவன் வாழ்க்கையை கற்றுக்கிறான். ஆனால் படித்தவன் 5 புத்தகத்தை மட்டும்தான் கற்றுக்கிறான். இந்த புத்தக புழு அவங்க. ஆனால் படிக்காதவங்க வாழ்க்கையவே கற்றுக்கிட்ட சாதனையாளர்கள். இங்கே மனப்பாடம் என்ற விதம் குறையணும். மனப்பாடம் பண்ணி ஒன்றுமே சாதிக்க போகிறதில்ல. நம்ம இப்போ ஒரு செய்யுள் பாட்டை மனப்பாடம் பண்ணி எழுதுறான்னு சொன்னால் அவன் அந்த செய்யுள் பாட்டோட பொருளை புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் பெஞ்சுக்காரங்க பொருளை புரிஞ்சு எழுதுவானுங்க. அவங்க எழுதுகிற கதைக்கு ஈடான ஒரு கதை ஒரு திரைக்கதையிலே வந்திருக்காது. அவ்வளோ அழகாக பயவுள்ள சூப்பராக எழுதுவான். ஆனால் அந்த படிக்கிறவன் புத்தகத்தில் இருக்கிற 5 வரி அப்படியே எழுதுவான். அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். அவன் வாழ்க்கையை கற்றுக்கிறான், வெறுமனே புத்தகத்தை மட்டும்தான் கற்றுக்கிறான். மனப்பாடம்ன்றது உடஞ்சாலே போதும், இங்கே எல்லாமே உடஞ்சிடும். கண்டிப்பாக. அப்போது ஒரு ஆசிரியர் வந்து முதல் மாணவனுக்கு மட்டும்தான் ஒரு அன்பு காட்டுறாரு, படிக்காத நபர்கள் வந்து விட்டுறாரு, நீ உருப்பட மாட்ட, தேர மாட்ட, நீ இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த வார்த்தை தான் தவிர்க்கப்படணுமே. இல்லை, இது வந்து
படிக்கிறவன் படிக்காதவன் டிசைட் பண்ணுறதுக்கு முதல் நீ யாருன்ற கேள்வியை எனக்கு கேட்க தோணிருக்கேன். என்னுடைய பள்ளியிலேயே நான் நிறைய வார்த்தை அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நிறைய தடவை கிடைச்சிருக்கு. நான் கேட்கவும் செஞ்சுருக்கேன். ஒரு பையனுக்கு படிப்பு வராதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன முதல் தகுதி? நம்ம என்ன 5 பாடத்தில் 100க்கு 100 வாங்கின பையங்களா? இல்லை, கிடையவே கிடையாது. இந்த ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்கல்ல, தமிழ் வாத்தியார் தமிழ் மட்டும் நடத்துகிறாரு, அறிவியல் வாத்தியார் அறிவியல் மட்டும் நடத்துகிறாரு, கணக்கு வாத்தியார் கணக்கு மட்டும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கிற எங்களுக்கு அறிவு அதிகமா, இல்லை ஒரே ஒரு பாடம் படிச்சுட்டு வந்து பாடம் நடத்துகிற உங்களுக்கு அறிவு அதிகமானு ஒரு பையன் கேட்பான். 100க்கு 100 கரெக்ட். உண்மையான கேள்வி, சரியான கேள்வி. இங்கே ஒருத்தன் படிக்க மாட்டான், நீ வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அவன் படிக்காதவனாவே இருந்துட்டு போகிறான், ஆனால் அவனுக்கு திறமை இருக்குது, அதையும் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். அந்த கேள்வி அவனுக்கு வரும் இல்லையா? அவனை பார்த்துட்டு நீ உருப்பிட மாட்ட, நீ வேஸ்ட்டு, இது எல்லாம் என் வாழ்க்கையில நான் கேட்டிருப்பேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி சொன்னவங்களுக்கு மத்தியில் எவன் சாதிக்கணும்னு ஆசைப்படுறான்னு கேட்டால் அந்த வார்த்தையை அதிகமாக காதில் வாங்கினவன் யாரும் அவன் தான் சாதிக்க ஆசைப்படுவான். இங்கே படிக்கிறவனுக்கு மட்டும் அன்பு காட்டுறது, படிக்காதவனை தூக்கி ஓரம் கட்டுறதுன்றது வேஸ்ட்டு. அது செய்யவே கூடாது, தவறு. இப்போ ஒரு தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் இது அதை விட பெரிய தப்பு. ஒருத்தனுடைய வாழ்க்கையவே முடிச்சு கட்டுற வார்த்தையை நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் அதை விட ஒரு தீமையான செயல் வேறு எதுவுமே கிடையாது. ஒருத்தவனுக்கு முடிஞ்ச அளவு கை கொடு, இல்லாட்டி தள்ளி விடாமல் இராதான் என்னுடைய வார்த்தை. இங்கே தள்ளி வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கான், ஆனால் கை கொடுக்க என்னை மாதிரி ஒருத்தன் தான் இருக்கான். கண்டிப்பாக கை கொடுக்கும், முடிஞ்ச அளவு கை கொடுப்போம். யாராவது தள்ளி வரவனை பார்க்குறோமா, அவனை தள்ளி விட்டு இவனை கை கொடுத்து தூக்கி விடுவான். அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை. இவ்வளோ அழகாக இனிமையாக பேசுகிற இனியவனுக்கு ஏதாவது ஒரு காதல் காவியங்கள்? இல்லை, இது இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதை டெலிகாஸ்ட் ஆகும்போது எங்கள் வீட்டில் நான் அடி வாங்கணும். இல்லை, இருந்துச்சு. இருந்துச்சா? இருந்துச்சு. ஓகே. அதுக்காக இந்த தாடிக்கு அது காரணம் நினச்சிடாதீங்க, இது சும்மா வச்சுருக்கேன். சரி. இதையுமே நான் கண்டிப்பாக மாணவர்களோட கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட காதல் அப்படின்ற வார்த்தைக்காக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை கொச்சையான வார்த்தையெல்லாம் கிடையாது. என்ன, தமிழில் உங்கள் மேலே நான் அளவு கடந்த மரியாதை வச்சுருக்கேன், உங்களை எனக்கு பிடிக்குன்றத சொன்னால் இங்கே யாருக்கும் தப்பாக தெரியல. ஆனால் ஐ லவ் யூன்ற வார்த்தையை சொன்னால் தப்பாக தெரியுது. அந்த ஐ லவ்க்கு பின்னாடி அண்ணான்ற வார்த்தை இருக்கலாம், அம்மான்ற வார்த்தை இருக்கலாம், அப்பான்ற வார்த்தை இருக்கலாம். இங்கே ஐ லவ் யூன்னு ஒரு குழந்தை சொன்னாலே தப்பாக தான் பார்க்குறான். ஏன் ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைய பஸ் ஏற்றி விட்டு அவங்க அம்மா லவ் யூன்னு கத்துவாங்க, அது தப்பாக தெரியல. ஆனால் அதே குழந்தை ஒரு அண்ணா வயசு இருக்க ஒரு பையனை பார்த்து அண்ணா ஐ லவ் யூ அண்ணான்னு சொன்னால் தப்பாக தெரியுது. இதுவுமே நான் இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கான காரணம், இன்றைக்கி நிறையா மாணவர்கள் இந்த சவாலை சந்திச்சுட்டு இருக்காங்க. உண்மையான அன்பு காட்ட பயப்படுறான், உண்மையான பாசம் காட்ட பயப்படுறான், ஒரு பையன்கிட்ட கேஷுவல்னு பேச பயப்படுறான். இதுக்கெல்லாம் எது காரணம்னா அந்த 4 பேர். கண்டிப்பாக 4 பேர். இந்த 4 பேர் தான் காலி பண்ணா போதும். அந்த 4 பேர்த்த காலி பண்ணிட்டா போதும், இங்கே எத்தனையோ பிரச்சனைகள் சரியாயிரும். எல்லாரோட முகத்துலையுமே சந்தோஷம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த 4 பேர்த்த தூக்கி போட்டாலே போதும். அதே சந்தோஷம் எப்போ உடையுதுன்னு கேட்டால் அந்த 4 பேர்த்த மட்டுமே உலகமாக பார்ப்பான் சொல்லலாம். இந்த பெற்றவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு பொம்பளை பிள்ளையை வீட்டில் விட்டு வெளியே அனுப்புனா போதும், 4 பேர் நல்லமே பேசுவாங்க, பார்த்து போ, ஏப்பா பேசிட்டு போகிறான், எவன் பேசுனா நம்மளுக்கு என்ன? இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. முதல் இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தையை கொச்சையான வார்த்தை நினைக்கிறத குறைக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்க வார்த்தையை மதிக்கணும். அது வந்தாலே போதும். அப்போது அந்த காதல் காவியம் இருந்துச்சு முதல் ஆரம்பம். அது வந்து எனக்கு உண்மையிலே ஃப்ராங்காக சொல்லிடலாமே, காலேஜ் படிக்கும் போது இருந்துச்சு எனக்கு. அதுலேருந்து கடந்து வர்றதுக்கு நிறையா பாடுபட்டேன், அடி வாங்கினேன், மிதி வாங்கினேன். நான் இப்போ மீண்டும் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். கண்டிப்பாக. ஒரு மாதிரி மூஞ்சி வாடசுன்னு அரைஞ்சிருவானுங்க, சப்புன்னு வந்து தேவையெல்லாம் மூஞ்சி இப்படி வைக்காதன்றுவானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நான் அந்த காதலை கடந்து வந்திருக்க மாட்டேன். இப்போ அந்த பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை தேடி மீன்ஸ் என்னுடைய லட்சியத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன், அடுத்த வாழ்க்கையில். காதல் இருந்துச்சு தான், எல்லாரோட வாழ்க்கையிலுமே வர வேண்டிய ஒரு வரம் காதல், நான் அதை நம்புறவன். ஏன்னா காதல் இல்லாட்டி ஒரு மனுஷன் வாழ முடியாது, காதல் இல்லாட்டி ஒரு மனுஷன் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, காதல் இல்லாட்டி ஒரு மனுஷன் சிரிக்க முடியாது. அதுக்காக காதலிக்காதவே நிம்மதியாக இல்லையான்னு கேட்டால் இருப்பான். அவனுக்கும் ஒரு விதமான காதல் இருக்கும், அவனுடைய வேலை மேலே காதல் இருக்கலாம், அவனுடைய அன்பு மேலே காதல், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் காதல் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. எனக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு இனியவனை வேணான்னு சொன்ன ஒரு நபர் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட இனியவன் மேலே வந்துட்டாரே, அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு தகவல்? அவங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆசை எனக்கு ரொம்ப, இந்த இடம் எனக்கு அதை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே எனக்கு அது இப்போ என்ன பிரச்சனை, எங்கே உடஞ்சிச்சு அப்படின்றத இனிமேல் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அப்போ தான் புரியவும் செய்யும், பார்க்குறவங்களுக்கு, மக்களுக்கு புரியும், அவங்களுக்கும் புரியும். எங்கே இது என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் ஒரு நல்ல இனிமையான ஒரு காதல் தான், மறக்க முடியாத ஒரு நினைவுகள். இந்த மரத்தடியில் நின்று பேசுகிறது, கீழே நின்றுட்டு இந்த ஒவ்வொரு இலையாக பிச்சு பிச்சு போடுறது, பூவை பிச்சு போடுறது, அதெல்லாம் ஒரு கனா காணும் காலங்கள் மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, நீ ஓரளவுக்கு தேர்வு செஞ்சுருக்கேன்னு ஒரு நல்ல பையனை நான் நம்புகிறேன், அந்த பையனை ஒரு 2 நாள் உனக்கு நான் அவகாசம் தரேன், அந்த பையனை கூப்பிட்டு வா, நான் பார்க்குறேன், பிடிச்சிருந்தா ஓகே, இல்லாட்டி நான் மாட்டேன்றேன் அப்படின்னு இருக்காரு. அந்த பொண்ணு என்கிட்ட பேச முடியாத ஒரு தொலைவில் நான் இருக்கேன், விடுமுறை காலம், நான் என் வீட்டில் இருக்கேன், அந்த பொண்ணு அந்த பிள்ளையோட ஊரில் இருக்குது.
அந்த புள்ளியோட ஊரில் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தன் இருக்கு. அந்த நண்பன்ட்ட அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு 2 நாள் அந்த பையனை கூட்டுவானு, கோச்சுக்காம நீ அவனை போய் கூட்டுவானே அப்படின்னு அந்த பையன்ட்ட சொல்லி விட்டுருக்கு. அந்த சார் அந்த மகாபிரபு என்கிட்ட சொல்லலை. என்ன காரணம் கேட்டால் அவர் வேலையாக இருந்திருக்காரு. அவன் தாண்டா, அவன் தான் முடிச்சு விட்டான். முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி அவன் 2 நாள் ஆச்சு சொல்லலை. அந்த பொண்ணோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாள் ஆச்சு அவன் வரலை. ஸோ அவனுக்கு என்னை பிடிக்கலை. எல்லாருக்கும் என்ன இருக்கும், நம்ம தகவல் கொடுத்துருக்கோம், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம், வரல அப்படிங்கும் ஒரு நம்மளை பிடிக்கலையா அப்படின்னு. அது அந்த பொண்ணோட இயல்பு. நான் அந்த பொண்ணை குறை சொல்லவே மாட்டேன். வீட்டில் பார்க்குற பையனுக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க. என் மேலே அந்த கோவத்தில் மட்டும் சம்மதம் சொல்லியாச்சு. 3rd இயர் காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. எப்பவும் போல் காலேஜுக்கு வந்துட்டாங்க. நானும் வந்துட்டேன். ஒரு வாரம் விடுமுறை ஆயிடுச்சு. அந்த பிள்ளை வரவே இல்லை. எனக்கு ஒரு பயம், ஒரு ஏக்கம் ரெண்டுமே இருக்கும். பார்க்க முடியல அப்படின்னு ஒரே ஏக்கம். நானும் எப்பவுமே பார்க்குற பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று பார்க்குறேன், வரல. எப்பவுமே நிற்கிற மரத்தில் போய் நிற்கிறேன், வரல. கிளாஸ் ரூமில் அந்த பிள்ளை உட்காந்துருக்க இடத்தையே வரிக்க பார்க்குறேன். அந்த பிள்ளை எனக்கு கண்ணுக்கு தெரியல. கண்ணில் கண்ணீர் தானாக வருது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு கையில் ஒரு பத்திரிக்கையோட வந்துச்சு. எனக்கு அப்போ தான் தெரியும் அந்த பிள்ளை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்றது. கல்யாண பத்திரிக்கை கிளாஸில் காமிச்சிட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகுது. அப்போ அந்த பிள்ளையோட தோழி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, 2 நாள் அவகாசம் கொடுத்தும் நீ வரல, இல்லை தப்பு ஓமையில தான். அந்த பிள்ளை ஏமாத்த உனக்கு என்ன மனசு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ என் மனசு ஏன் அந்த வார்த்தையை சொல்லிச்சுன்னு தெரில. எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், அந்த பிள்ளை என் மேலே இருக்க கோவத்தில் வரப்போகிற வாழ்க்கையை ஒத்துக்குச்சு. கல்யாணம் 1 வாரம். இந்த இடத்துல படத்தில் வர்ற மாதிரி நான் உன்னை கூட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன்னு கூட்டு போகிறதுக்கான தெம்பு நம்ம கிடையாது. படிக்கிறத விட்டுவிட்டு அப்படி பண்ணோம்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கையுமே போயிடும். நான் அந்த பிள்ளைகிட்ட போய் சொன்னேன், வாழ்க்கையும் தாண்டி பெட்ரோல் எவ்வளோ இன்னலுக்கு ஆளாவாங்க. இது எல்லாத்தையும் கடந்து நான் அந்த பிள்ளைகிட்ட போய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆமாம் அவன் என்கிட்ட சொன்னான், நான் வரல, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாருமே என்னை அடிச்சானுங்க, திட்டினானுங்க, ஏன்டா அப்படி சொன்னேன், ஏன்டா அப்படி சொன்னேன்னு. ஆனால் நான் சொன்னதுக்கான ஒரே ஒரு காரணம், ஒருவேளை அந்த பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா இதுக்கு மேலே கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உன்னை நான் ஏமாந்துட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ்லாம் அந்த பிள்ளை கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாது. ஆனால் இதுவே நான் உண்மையை மறைச்ச ஒரு பொய் சொன்னேன்னு சொன்னால் அந்த பொய்யால் அந்த பிள்ளை வர்ற வாழ்க்கையை என் மேலே இருக்க கோவத்தினாலேயாச்சும் ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இப்போ தான் அந்த பிள்ளைக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் என் மேலே இருக்க கோவத்தில் மட்டும்தான் அந்த பொண்ணு கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ தெரிஞ்சிருந்தாலும் அந்த கில்ட்டினஸ் வர வேண்டாம். ஏன்னா அந்த பிள்ளை இழந்து அந்த பிள்ளை கஷ்டமாகவும் இல்லை, நானும் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. இப்போ நானும் ஒரு வாழ்க்கையை கரெக்டாக அமைச்சிட்டு இருக்கேன், அந்த பிள்ளை வாழ்க்கையை கரெக்டாக அமைச்சிட்டு இருக்கு. ஏதோ நடக்க வேண்டிய நிகழ்வுகள் நடந்திருக்கு, நடந்தே ஆகணுன்றது நடந்து தானே ஆகும். ஏன்னா ஒரு சாதாரண நிகழ்வு தான், அதை ஒரு கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இனியனோட வாழ்க்கை மாறி இருக்கும். அப்படி நடக்காதனால தான் இன்றைக்கி ரோட்டில் நின்ற இனியும் இன்றைக்கி ஒரு 10,000 20,000 மக்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நிற்கிறாரு அப்படின்னா அன்றைக்கி ரோட்டில் நின்று அதே ஒரு காரணம் தான் நினைக்கிறேன். அப்போ எனக்கு கோவத்தை கொடுத்த அதே நிகழ்வு தான் இன்றைக்கி ஓகே இது நடந்திருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்குது. அப்போ எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சு இப்போ அதே விஷயம் பாசிட்டிவாக தெரியுது. அந்த பொண்ணுக்கு அப்படி தெரியணுன்றது என்னுடைய ஆசை. சரி, அப்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள் யாராவது தேர்ந்தெடுத்துட்டிங்களா, இல்லை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்களா? இது வரைக்கும் அப்படியான ஒரு நபர் என் வாழ்க்கை அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கிராஸ் ஆகலை. ஒருவேளை மேபி ஃப்யூச்சரில் கிராஸ் ஆகலாம். அப்படி ஆனாலுமே கையில் கிடச்சிருக்கிற பொருள் போயிருச்சுன்றதுனால வரப்போகிற பொருள் அதே பொருள் ஆயிடாது இல்லையா? கண்டிப்பாக. வரப்போகிற நபர் எனக்கு எப்போவுமே அதே பொண்ணாக தெரிய போகிறது இல்லை, அதே வாழ்க்கையை நான் நினைக்க போகிறதும் இல்லை. கடந்து வந்துட்டேன், பட் கிடைக்க போகிற வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கிடுவேன். அப்புறம் இன்னொன்று நான் நீங்கள் கேள்வி கேட்டப்பே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது தான், என்னுடைய ஊர் மதுரையை தாண்டி விருதுநகர் தான். நான் வாழ்கிறது மதுரை. விருதுநகர் ஃபுல்லாகவே பட்டாசு ஆலைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிவகாசி விருதுநகர் ஃபுல்லாக பட்டாசு ஆலை. அங்கே நடந்த ஒரு நிகழ்வு என் காதுக்கு செவி வழியாக நான் கேட்டது தான். நீங்கள் இந்த பால்வாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமத்தில் பால்வாடிலாம் உண்டு, இன்னமும் இருக்குது. இன்னமும் நாம் அந்த சத்து உருண்டைக்கு மட்டுமே போய் சாப்பிட்ருப்போம். இந்த பால்வாடியில் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் ஒரு சின்ன பால்வாடி குழந்தையும் மட்டும்தான். அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மா எப்போவுமே கோவத்தை காமிச்சது கிடையாது. அந்த குழந்தை ஒரு நாள் அவங்க அம்மாட்ட கேட்குது, அம்மா எல்லாருமே மதியம் வாங்கி சாப்பிட்றாங்கம்மா, எனக்கு ஒரு 2 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குது. அவங்க அம்மா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, காசு என்ன உனக்கு மரத்திலே காய்க்குது, உனக்கு படித்து கொடுக்குறது, கிளம்பி போன்னு திட்டிடுறாங்க. அந்த குழந்தையும் அழுதுகிட்டே கிளம்பி பால்வாடி வந்துருச்சு. நம்ம குழந்தைங்கிட்ட ஒரு சாதாரணமாக நினச்சி சொல்கிற வார்த்தையை அவங்க மனசில் ஆழ பதியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5ல் வளைக்காத 50ல் விளையவே விளையாது, 5ல் வளைச்சிடணும். கண்டிப்பாக. அவங்க அம்மா காலையில் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மனசில் ஆழமாக பதிச்சுட்டு அந்த குழந்தை பால்வாடிக்கு போகுது. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு 2 வாண்டுக்கு உட்காந்துருக்கானுங்க. இந்த கொய்யாப்பழம் தெரியும் உங்களுக்கு? கொய்யாப்பழம் சாப்பிட்றப்போ அதில் ஒரு குழந்தை விதையோட முழுங்கிருச்சு. உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு வாண்டு போச்சு, உன் வயிற்றுல மரம் வளர்ந்துடும், பெரிய பிரச்சனை ஆகி போகும். நம்மளும் அப்படி யோசிச்சிருக்கோம். நம்மளும் யோசிச்சிருக்கோம், மரம் வளர்ந்துடும், முட்டிட்டா கொம்பு வளர்ந்துடும், எல்லாமே சொல்லுவானுங்க. அந்த குழந்தை சொல்லவுமே இந்த மாலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது போய் கேட்குது, இப்போ விதை போட்டால் மரம் வளருமா வயிற்றுக்குள்ளே அப்படின்னு. ஆமாம் வளரும். அப்போ காசு போட்டால் காசு மரம் வளருமான்னு இந்த குழந்தை கேட்குது. ஆமாம் வளரும், உனக்கு தெரியாதா? உடனே நம்ம பாப்பா என்ன பண்ணிடுச்சு, வேகமாக வீட்டுக்கு இந்த 5 பெட்டி இருக்கும், எல்லா கடைகளும் வச்சிருப்பாங்க, எல்லாம் மசாலா ஐட்டம்.
அதை எடுத்துட்டு இந்த கடுகு டப்பாக்குள்ள அம்மா சில்லற காசு போட்டு வைப்பாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் அந்த பழக்கம் உண்டு. அந்த கடுகு டப்பால இருந்து ஒரு 2 காசை எடுத்து முழுங்கிருச்சு நம்மால். ஏன்னா வயிற்றுல மரம் வளரணும். ஏன்னா அம்மா கேட்ட கேள்வி எப்படி மரத்தடியா காசு காக்கிதுன்னு கேட்டாங்க இல்லையா. 2 காசை எடுத்து முழுங்கிட்டு இது பால்வாடிக்கு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வயிற்றையே ஊற்று ஊற்று பார்க்குது. ஒன்றும் வளர்ந்த மாதிரி தெரியல. பக்கத்தில் குழந்தைகிட்ட கேட்குது, நான் காசு முழுங்கிருக்கேன் ஆனால் மரமே வளரலை. ஏன்னா விளையாட்டு குழந்தைங்க, விதை போட்டால் தண்ணி ஊற்றணும், நீ ஊற்றுனியா அப்படிங்குது. இது ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்வாடிக்கு வெளியில் ஒரு மண்பானை தண்ணி எடுத்து குடிச்சிருது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குது, அப்பயும் வளரலை. மறுபடியும் கேட்குது, விதை போட்டேன் தண்ணி ஊற்றினேன் மரமே வளரலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு. விதை கெட்டு போயிருக்கும், ஒரு 4-5 விதையை போட்டு விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருச்சு அந்த பாப்பா. நம்மளால் என்ன பண்ணிடுச்சு, வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு அஞ்சரை பெட்டியை திறந்து கடுகு டப்பால இருக்க எல்லா காசையுமே எடுத்து முழுங்கிட்டு வகுப்பறையில் வந்து உட்காந்துருச்சு. குழந்தையோட தொண்டைக்குழி ரொம்ப சின்னது, அவ்வளோ ஈஸியாக இறங்காது. அந்த குழந்தை கஷ்டப்பட்டு முழுங்க முயற்சி பண்ணி உடம்பு சரியா இல்லாமல் போச்சுன்னா ஒரு மாதிரி வேர்க்கும் உடம்புக்கு. அந்த குழந்தைய உடம்புலாம் வேர்க்குது, வாத்தியார்லாம் பயப்படுறாங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டில் போட்டு வந்துருங்கன்னு அவங்க வாத்தியார் சொல்லியாச்சு. அந்த குழந்தைய கூட்டு வந்து இந்த ஓட்டு வெடியில் ஒரே ஒரு ஓடை மட்டும் எடுத்துட்டு கண்ணாடி கிளாஸ் வைப்பாங்க, வெளிச்சம் உள்ளே வரணுன்றதுக்காக. அந்த வெளிச்சம் கரெக்டாக தரையில் படுற மாதிரி இந்த வெளிச்சத்துக்கு நேரம் அந்த குழந்தை தரையில் போட்டு எல்லாருமே கிளம்பி போயாச்சு. அந்த குழந்தை அவ்வளோ கஷ்டப்படுது, முழுங்க முடியாமல் கஷ்டப்படுது. காலையில் அவங்க அம்மா ரொம்ப திட்டிட்டு போனாங்க இல்லையா ஹர்ஷா, அந்த குழந்தைக்காக திட்டமேன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக, குழந்தைக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக மெனக்கெட்டு வாங்கிட்டு வராங்க. நம்ம இன்றைக்குமே சில வீட்டுகளில் பழக்கம் உண்டு, காலையில் அப்பா திட்டாருன்னு சொன்னால் சாயந்தரம் பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த குழந்தை திட்டமேன்ற ஒரு அன்புலையும் பாசத்துலையும் அவங்க அம்மா மாம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு 2 அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஒரு அதிர்ச்சி, வீட்டில் ஆம்பளையால் இல்லாத வீட்டை சுற்றி ஒரு ஆம்பளையால் பரபரப்பாக நிற்கிறாங்க. இன்னொரு அதிர்ச்சி, குழந்தை வீட்டுக்கு வர நேரமே ஆகலையே, ஏன் கதவு திறந்துருக்குன்ற இன்னொரு அதிர்ச்சி. இந்த 2யுமே கடந்து அவங்க அம்மா உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தை எதுவுமே விரிப்பான் இல்லாமல் பாய் இல்லாமல் கீழே படுத்துட்டு அழுகுது. அவங்க அம்மா அந்த தலையை தூக்கி தன்னுடைய மடியில் வச்சுட்டு கேட்குறாங்க, என்ன பாப்பா ஆச்சு, சொல்லு பாப்பான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை கஷ்டப்பட்டு முழுங்க முடியாமல் ஒரு மாதிரி உள்ளே இறக்கிட்டு சொல்லுது, நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாதுங்கம்மா, ஒருவேளை நான் போயிட்டேன்னு சொன்னால் காசு மரம் வளரும், நீங்கள் எடுத்து செலவு பண்ணுங்கம்மா, எப்போவாச்சும் நான் கேட்டால் எனக்கு காசு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. அவங்க அம்மாவுக்கு அப்போ புரியல. அப்போ அந்த இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. அந்த குழந்தை சொல்லுது, அம்மா பாப்பா காசு முழுங்குறேன்னு சொல்லிச்சுங்கம்மா, எதுவும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அம்மா மறுபடியும் கேட்குறாங்க, என்னம்மா சொல்லுன்னு. அம்மா நான் காசு முழுங்கிருக்கேன், நிறையா காசு முழுங்கிருக்கேன், ஏதாச்சும் ஒரு காசாச்சும் முளைக்குமா, நீங்கள் இருந்து எடுத்து செலவு பண்ணுங்கள், இந்த மாதிரி கிழிஞ்ச புடவையெல்லாம் கட்டாதீங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட மடியிலே அந்த குழந்தை உயிரை விடுது. அந்த உயிர் போனதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, காசு என்ன மரத்தில் காக்கிதுன்னு சொல்லி. இது ஏன் சொல்ல தோணுச்சுன்னா, நாம் சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட குழந்தைங்களோட மனசில் ஆழமாக பதியும். கண்டிப்பாக நம்ம சொல்கிற வார்த்தையை ரொம்ப சிந்திச்சு ஆழ்ந்து யோசனை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு குழந்தைகிட்ட வார்த்தையை விடணும். ஏன்னா குழந்தைங்க மனசு என்ன சொன்னாலும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணுற ஒரு ஏஜில் உள்ளது. ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, விரும்பி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிற ஒரு வார்த்தை, குறிப்பாக குழந்தைங்கிட்ட பேசுகிற எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவா அப்பாவாக இருந்தாலும் சரி, குழந்தைகிட்ட பேசுகிற வார்த்தையை சரியாக யோசித்து ரொம்ப பக்குவமாக பேசுங்க. அவங்க மனசை நம்ம காயப்படுத்திட்டோன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்க மனசை நம்மளை அப்படி தான் பார்க்கும். காயப்படுத்தாத வார்த்தைகளை மட்டுமே குழந்தைங்கிட்ட பேசணும், அதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. என்றைக்குமே குழந்தைங்க மனசை காயப்படுத்திடாதீங்க. அப்படி காயப்படுத்தினா கடைசி வரைக்கும் அந்த கெட்டினஸ் நம்மளை கொன்றும். ஸோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குழந்தைங்க சந்தோஷப்படுத்தினாலே போதும். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்கள் பொன் உறவு சிரிப்போட அழகான முறையில் நல்ல பதில் கொடுத்தீங்க. கூட சீக்கிரத்தில் இந்த இணையவன் பக்கத்தில் ஒரு இணையவள் வரோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே மேடம், மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.